திரு ஜெயபிரகாஷ், இல்லை இதில் இப்போ இந்த இஷ்யூஸை எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஒன்று, அவருக்கான அதிகாரங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்ட பிறகு இப்போ குறைஞ்சபட்சமாக துணைவேந்தர்கள் இதில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க முடியும்? எப்படி பார்க்குறீங்க? இதில் அவங்க போகாமல் இருக்கணுங்கிறது தான் கஷ்டம். அவங்க போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது, போய் ஆகணும். பட் ஒன்று இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன். பட் இன்னும் நான் as a கல்வியாளர் என்ன சொல்றேன்னா, இந்த மீட்டிங்கை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். they have to formally coordinate with higher education department, தமிழ்நாடு கவர்மெண்ட். they have to invite all the related officials from higher education minister, higher education secretary, மற்ற இணைவேந்தர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு காமன் அஜெண்டா இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் போட்டு அவங்களுக்கும் ஒரு டைம் கொடுத்துட்டு அவரும் பேசணும். ஹையர் எஜுகேஷன் இது மாதிரி பண்ணாதான் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். ஒரே மாதிரி பண்ணும்போது ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னதான் பேசணும். இந்த அறிவிப்பு வந்த பிறகு ஏதாவது ஒரு வைஸ் சான்சலர் எப்படியாவது பேசியிருப்பாங்களா? அப்படி அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இல்ல, கருத்து அவங்களால ஒண்ணும் முடியல. they cannot speak openly, to be very frank. ஆமா, ஓபனா பேச முடியாது, அது புரியுது எனக்கு. ஆனா கல்வியாளர்களா தொடர்புல இருக்க உங்கள்ட்ட எல்லாம் என்ன சூழல்ங்கிறத பேசியிருப்பாங்க இல்லையா பொதுவா? இல்ல, அன்அபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. we have to go through even the state government. we ask இன்னைக்கு வரைக்கும் சான்சலர் யாருன்னா கவர்னர் தான். சோ அவருடைய இது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல, அவர் கவர்னர் இல்ல, இப்ப தீர்ப்புக்கு பிறகு அப்படிங்கிறாரு. சாரி, வேந்தர் இல்ல அப்படின்னு திரு பரந்தாமன் சொல்றாரு. இல்ல சார், இப்போதைக்கு அவர் தான் வேந்தர். அது பாஸ் ஆகி, அது பில் பாஸ் ஆகி அமெண்ட்மெண்ட் ஆகி வரணும் சார். சொல்லுங்க சார். as per the regulation வேந்தர் தான் இன்னைக்கு கவர்னர் தான் இன்னைக்கு வேந்தர் சார். ஓகே, இப்போ அதுல என்ன அவங்க இப்போ வேற என்ன செய்ய முடியும்? இதுல இப்போ இதை இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணணும், அல்லது ஆளுநர் மாளிகை இங்க உயர்கல்வித்துறையை அணுகணும், அல்லது அவங்களோட இணைந்து இதை செஞ்சா நல்லது அப்படிங்கிறீங்க? நல்லதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ரைட். இல்ல பிரின்ஸ், இப்போ என்ன இதனுடைய அடிப்படை வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் சொன்னார், சப்போஸ் கவர்னர் பொண்ணு ஸ்டேட் பண்ண முடியாதுன்னு. ஆர்டிகல் 154 says executive power of the state. The executive power of the state shall be vested in the governor and shall be exercised by him either directly through office subordinate to him in accordance with the constitution. So governor minister can say, CM can say, I won't do it. Is it the way in which we have got to talk about the constitution? Right. மாநிலத்தினுடைய அரசமைப்பு தலைவராக மாநில மக்களின் விருப்பத்திற்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளித்து மாநில அரசுடன் இணக்கமாக செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது. இந்த தீர்ப்புல நீதிமன்றம் சொல்லுதுங்க. இந்த தீர்ப்புல இல்ல, இந்த தீர்ப்பு நீங்க ஜெனரல் ஆக்ட் சொல்றீங்க. அவர் அதான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு கவர்னர் இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ஆளுநர் விவகாரத்துல. 1 minute. அவர் நாளைக்கு அவர் கவர்னர் ஆபீஸ்க்கு உங்களுக்கு காவல் தர மாட்டேன், நீ கவர்னர் சும்மா இருக்கணுமா? கவர்னர் போற இல்லையா? என்ன? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்க தான் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை நீங்களும் சுட்டி காமிச்சீங்க. ஆமா ஆமா, அது இப்போ ஒரு எந்த ஒரு மசோதா மீதும் ஆளுநருக்கு அப்சல்யூட் வீட்டோ அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அரசியல் சாசனப்படி சொல்ற வரைக்கும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார், எல்லாம் புரியுது சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தீர்ப்பின் அடிப்படையில பல விஷயங்களை ஆளுநருக்கு இல்ல. 1 minute. I am not concerned with the power of the government so far the bills are concerned. சரி. Now my friend is telling about the powers of the governor. He right. Tomorrow, right. Suppose if he face, இப்ப நாமளும் என்னன்னா சார், ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் சொல்றேன். பவர்ஸ் ஆஃப் கவர்னர் நம்ம அப்சல்யூட்டா பேசல. பவர்ஸ் ஆஃப் கவர்னர் இன் யுனிவர்சிட்டிஸ் பேசிட்டு இருக்கோம். ஜெனரலா இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்னர் அதை விட்டுருங்க. அது தனி. That I understand. I understand the point. The point before is only that. Okay. We need not go beyond that. But when my friend went beyond that, I will not come and tell you. Right. Okay.